ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாசத்துல கடைசியில வரக்கூடிய பிரதோஷம், அதுவும் சுக்கிரவார பிரதோஷம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்தி வைக்கிறதால பலவிதமான கஷ்டங்கள் தீரும், குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும். அது என்ன தீபம், அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷ வேளையில சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு இந்த உலகத்தை காத்திருக்கார். இந்த உலகத்துக்கு அந்த விஷத்தால எந்த விதமான தோஷமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வை தேவர்களை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் எடுத்த அற்புதமான ஒரு செயல். அதனாலதான் பிரதோஷ வேலையில நம்ம சிவபெருமான் கிட்ட நம்ம கோரிக்கை எது வைக்கிறோமோ அது நம்மளோட நன்மைக்காக கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐதீகம். ஒரு மாதத்துல 2 விதமான பிரதோஷம் வரும். ஒன்னு வளர்பிறை பிரதோஷம், இன்னொன்னு தேய்பிறை பிரதோஷம். ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடியது தேய்பிறை பிரதோஷம். கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்காகவும் கடன் தொகை தீர்ந்து போவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய பிரதோஷமா இந்த ஒரு பிரதோஷத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். திரியோதசி திதியை கணக்கு பண்ணி தான் பிரதோஷத்தை நம்ம கொண்டாடணும். அப்படிப்பட்ட பிரதோஷத்துக்குரிய அந்த திரியோதசி திதி அப்படிங்கிறது ஜூன் 12ஆம் தேதி மாலை 4:28 ஆரம்பித்து மறுநாள் ஜூன் 13ஆம் தேதி மதியம் 2:12 வரைக்கும் இருக்கு. அப்ப திரியோதசி திதி அப்படிங்கிறது ஜூன் 12ஆம் தேதி அந்த பிரதோஷத்துக்கான திதி மாலை 4:30 தான் ஆரம்பிக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். ஏன்னு கேட்டீங்கன்னா பிரதோஷம் அப்படிங்கிறதே பிரதோஷ வேலையை மாலை 4:30 6 மணி இந்த 1.5 மணி நேரத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நந்தி தேவர் இருக்காருல்ல, அவருடைய 2 கொம்புகளுக்கும் நடுவுல நின்று தேவர்கள் சிவபெருமான் இந்த உலகத்தை காப்பாத்துறத கண்குளிர பார்த்ததா ஒரு ஐதீகம். அதனாலதான் சிவாலயத்துக்கு பிரதோஷத்தன்னைக்கு நம்ம போயிட்டு நந்தி தேவருக்கு பின்புறம் நின்று நம்ம சிவபெருமானை வணங்கணும்னா தேவர்களுக்கு என்ன விதமான ஒரு அருளாசியை கொடுத்தாரோ அதே அருளாசியை சிவபெருமான் நமக்கும் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. பிரதோஷத்துக்கு தேவையான அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பால், பழம், பன்னீர், இளநீர், நார்த்தங்காய் இது எல்லாத்தையும் கையால வாங்கி கொடுக்கலாம். இந்த பிரதோஷம் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் ஜூன் 12 வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிறை பிரதோஷம் நமக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமைய சுக்கிரவாரம் நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம சிவபெருமானையும் சுக்கிர பகவானையும் நினைத்து இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துறதால கடன் தீரும், பிரச்சனைகள் தீரும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு தானியம் தான் தேவைப்படுது. அதுதான் வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். ஜாதகத்துல கிரகதோஷத்துல சுக்கிர கிரகதோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த வெள்ளை மொச்சையை பயன்படுத்தி தீபம் ஏத்துறோம்னா சுக்கிர பார்வை நம்ம மேல விழும். அது மூலியமா பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை சுக்கிர பகவான் நமக்கு கொடுப்பார். அதுவும் பிரதோஷத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏத்துறது இன்னும் விசேஷம். இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஏத்தலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஒரு சிறிய தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை மொச்சைக்கு நடுவுல ஒரே ஒரு தீபம், முடிஞ்சா நெய் தீபம், அப்படிலாம் தீப எண்ணெய் ஊற்றி போடலாம். அது உங்க விருப்பம் தான். ஏற்றக்கூடிய நேரம் 2 நேரம் சொல்றோம். அந்த 2 நேரத்துல எந்த நேரத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரே பலன் தான். பிரதோஷ வேலையில ஏற்ற போறீங்கன்னா மாலை 4:30 6 மணி, இல்லைன்னா ஒரு 5:30 6 மணி அந்த நேரத்துல கூட இந்த தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்திக்கலாம். அப்படி ஒருவேளை பிரதோஷ வேலையில இங்க கோவிலுக்கு போயிடுவீங்க, இல்ல வெளில வேலைக்கு போயிட்டு மாலை 6 7 மணிக்கு தான் வருவீங்க அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை வருது. அதாவது இரவு 8-9 இந்த 1 மணி நேரம் சுக்கிரஹோரை. இந்த 1 மணி நேரத்துல கூட இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம். வெள்ளை மொச்சை மேல ஒரே ஒரு நெய் தீபமோ இல்ல தீப எண்ணெய் ஊற்றியோ தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முதல்ல இந்த பிரதோஷத்துக்குரிய சிவபெருமானையும் அடுத்ததா வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்கிர பகவானையும் வேண்டிக்கோங்க. கூடவே இதுல ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி 3 விதமான கடவுளோட அனுகிரகத்தை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய தீபம் தான் இந்த ஒரு வெள்ளை மொச்சை தீபம். இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜையில இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா இந்த விளக்கை குளிர வச்சுட்டு நீங்க தூங்க போயிடுங்க. மறுநாள் சனிக்கிழமை அந்த விளக்கை எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வெள்ளை மொச்சையை நீங்க தண்ணிலையும் விட்டுக்கலாம், இல்ல காக்கை குருவிகளுக்கும் தானமா போட்டுக்கலாம். அந்த ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு அடுத்த முறை கோவிலுக்கு போகும்போது சிவாலயத்துல கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தீபம் மாதிரி தெரியும். தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு பிரதோஷத்தன்னைக்கு சுக்கிர பிரதோஷத்தன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்துங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.